அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூலில் நூலின் உறுப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். நூலின் உறுப்புகளுக்கான பொருள் என்னென்னா, உலகத்து பொருள்கள் ஒவ்வொன்றும் பல உறுப்புகளை உடையதாய் காணப்படும். இப்போ உலகத்தில் நிறையா பொருள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா அதில் நிறையா இலை, பழம், அது மாதிரி நிறையா உறுப்புகள் இருக்கும். அதுபோல் நூலுலேயும் பல உறுப்புகள் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க, நூல்லையும் பல உறுப்புகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா ஒத்து, படலம். நூல்லையும் பல உறுப்பு இருக்குது. அது என்னென்ன உறுப்புன்னு பார்த்தோன்னா ஒத்து, படலம். ஒத்து அப்படின்னா என்னென்னா இயலையும், படலம் என்பது அதிகாரத்தையும் குறிக்கும். நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்குறளில் 9 இயல் இருக்கும், 133 அதிகாரம் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா நூல்கள்லையுமே இயல், அதிகாரம் அப்படி பிரிச்சிருப்பாங்க. இதுதான் நூலோட மிக முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூலின் உறுப்புகள்னால் உலகத்து பொருள்கள் ஒவ்வொன்றும் பல உறுப்புகளை உடையதாய் காணப்படும். அதுபோல நூலும் பல உறுப்புகளை உடையது. அவை ஒத்து, படலம் என்பன. ஒத்துனா என்னென்னா இயல், படலம்னா அதிகாரம். ஒத்துக்கான இலக்கணம், அதாவது இயலுக்கான இலக்கணம் என்னன்னா அதுக்கான நூற்பா பார்க்கலாம். நேரின மணியை நிரல்பட வைத்து ஆங்கு ஓரின பொருளை ஒருவழி வைப்பது ஒத்து என மொழிப உயர்மொழி புலவர். நேரின மணியை நிரல்பட வைத்து ஆங்கு ஓரின பொருளை ஒருவழி வைப்பது ஒத்து என மொழிப உயர்மொழி புலவர். அதாவது ஒரே மாதிரியான பொருள்களை பற்றி பேசுகிற பல சூத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒத்து. ஒரே பொருளை பற்றி பேசுறதுக்கான பல சூத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் ஒத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திருக்குறளில் ஊழியல் அப்படின்னு சொல்லி ஒரு இயல் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே நிறைய அதிகாரங்கள் வரும் இல்லையா, அதுதான் ஒரே பொருள். அந்த ஊழியல் அந்த இயல் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இருக்கும். ஆனால் அது வேறு வேறு தலைப்புகளில் இன்னும் நிறையா பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அதான் ஒரே பொருள் தான் ஆனால் பல சூத்திரங்கள் இருக்கும். அதுதான் ஓரின பொருள்களை பற்றி பேசும் பல சூத்திரங்கள் சேர்ந்தது ஒத்து. எழுத்தியல் அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்துக்களை பற்றிய பல சூத்திரங்கள். எழுத்தியலில் எழுத்து எப்படி படிக்கணும், எப்படி உச்சரிக்கணும், எது கூட சேர்க்கணும், அந்த மாதிரி நிறையா சூத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் எழுத்தியல்லையும் நிறையா சூத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒத்துனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை பற்றி பேசுகிற பல சூத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒத்து. அதற்கான நூற்பா, நேரின மணியை நிரல்பட வைத்து ஆங்கு ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது ஒத்து என மொழிப உயர்மொழி புலவர். நெக்ஸ்ட்டு படலம். ஒத்துனா என்னது இயல், படலம்னா அதிகாரம். படலத்துக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலம் ஆகும். ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலமாகும். அதாவது இனப்பொருள்கள் தனித்தனியாக அமைந்த பல இயல்கள் சேர்ந்தது படலமாகும். எழுத்து, பதம், புணர்ச்சி போன்ற தனித்தனி இயல்கள் பொது வகையால் எழுத்ததிகாரம் ஆகின. இப்போ ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலம். இனப்பொருள் தனித்தனியாக அமைந்த பல இயல்கள். இப்போ ஒத்து அப்படின்னா என்ன சொல்லிட்டோம், ஒரு பெருசாக இருக்கும், அதுக்கு கீழே பல சூத்திரங்கள் இருக்கும். அந்த பல சூத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த தனித்தனி வர்றதை என்ன சொல்கிறாங்க, படலம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழுத்தியலுக்கு கீழே பார்த்தோன்னா எழுத்தியல், பதவியல், உயிரீட்சி புணரியல், மெய்யீட்சி புணரியல், இந்த மாதிரி நிறையா வரும் இல்லையா, அதுதான் படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனப்பொருள்களை தனித்தனியாக அமைந்த பல இயல்கள் சேர்ந்தது படலமாகும். இப்போ எழுத்தியல்னு எடுத்துக்கிட்டோன்னா, எழுத்தியல் அப்படின்னா அது ஒரு இயல். அது அதுக்கு கீழே நிறையா பிரிவுகள் இருக்கு இல்லையா, நிறையா சூத்திரங்கள் இருக்குது. அதாவது எழுத்தியல், பதவியல், குற்றியலுகர பிணரியல், அந்த மாதிரி நிறையா அதுக்கு கீழே வரனால அது ஒரு இயலாக இருக்குது. எழுத்தியல் அப்படிங்கிறது அதுக்கு கீழே இந்த எழுத்து, பதம், புணர்ச்சி இது எல்லாமே தனித்தனி இயலாக வரனால இது படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா, இது எல்லாத்துலேயும் சொல்கிற சூத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தனித்தனி சூத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒத்து அப்படின்னு பார்த்தோம். அந்த சூத்திரத்துக்கான நூற்பா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பல வகைப்பட்ட இயல்புகள் குறித்து செய்யப்பட்ட விதிகள் சூத்திரம் என கூறப்படும். பல வகைப்பட்ட இயல்புகள் குறித்து செய்யப்பட்ட விதிகள் சூத்திரம். அதாவது நிறையா இயல்புகள் இருக்கும், அது குறித்து செய்கிற ஒவ்வொரு விதியுமே சூத்திரம். சூத்திரம் அப்படிங்கிறது வட சொல்லாகும்.
இது சூத்திரித்தல் எனும் சொல்லடியாக பிறந்தது. இதற்கு சுருக்கி உரைத்தல் என்பது பொருளாகும். இது தமிழில் நூற்பா என வழங்கப்படுகிறது. இப்போ நம்ம மேலே பார்த்தோம், நேரின மணியை நிரல்பட வைத்து ஆங்கு ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது ஒத்து என மொழிப உயர்மொழி புலவர். இப்படிங்கிறது அதோட விளக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வருது கீழே. ஆனால் இது 2 வரியில் ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கனால அதுக்கு சூத்திரம் அப்படின்னு பேர். சூத்திரம் அப்படின்னா சுருக்கி உரைத்தல். இது தமிழில் நூற்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலத்தில் இலக்கண விதிகள் தான் சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கண விதிகள், இப்போ இக்கு இருக்குன்னா அந்த இக்கை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல சேர்த்தணும், அந்த மாதிரியான விதிகள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல வகைப்பட்ட இயல்புகள் குறித்து செய்யப்பட்ட விதிகள் சூத்திரம். சூத்திரம் அப்படிங்கிறது வட சொல். சூத்திரித்தல் அப்படிங்கிற சொல்லடியாக பிறந்திருக்கு. இதற்கு சுருக்கி உரைத்தல் அப்படிங்கிற பொருள். இது தமிழில் நூற்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலத்தில் இலக்கண விதிகளை தான் சூத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூத்திரத்துக்கான இலக்கணம் சில்வகை எழுத்தின் பல்வகை பொருளை செவ்வன் ஆடியின் செறித்து இனிது விளக்கி திற்ப நுட்பம் சிறந்தன சூத்திரம். சூத்திரம் அப்படின்னா சில்வகை எழுத்தின் பல்வகை பொருளை செவ்வன் ஆடியின் செறித்து இனிது விளக்கி திற்ப நுட்பம் சிறந்தன சூத்திரம். சில எழுத்துக்களால் அமைந்து பல வகைப்பட்ட பொருள்களையும் தன்னுள் அடக்கி இனிமையும் தெளிவும் திண்மையும் நுண்மையும் புலப்பட காட்டுவது சூத்திரத்தின் இயல்பாகும். இப்போ கொஞ்சம் சூத்திரம் அப்படின்னு இப்போ மேலே 19வது போட்டிருக்கு. இதுதான் என்ன சூத்திரம்னு சொன்னோம். நூற்பாவை தான் என்னன்னு சொல்கிறோம், சூத்திரம் சொல்கிறோம். இது பார்த்தோன்னா இதுக்கான விளக்கம் பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறையா வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது சின்னதாக தான் இருக்குது. அதான் சில எழுத்துக்களால் அமைந்து பல வகைப்பட்ட பொருளையும். இதுக்கு இந்த மாதிரி விளக்கம் சொல்லலாமா, இந்த மாதிரி விளக்கம் சொல்லலாமா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. அந்த பல்வகைப்பட்ட பொருளையும் தன்னூல அடக்கி இனிமையும் தெளிவும் திண்மையும் நுண்மையும் புலப்பட காட்டுவது. எப்படி ஒருத்தவங்களுக்கு சொன்னால் புரியும் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி புலப்பட காட்டுறது தான் சூத்திரத்தின் இயல்பாகும். ஆனால் அது பார்த்தோன்னா சின்னதாக தான் இருக்கும். சூத்திரம் அப்படிங்கிறது சின்னதாக தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. சூத்திரத்தின் நிலை பார்த்தோன்னா 4 சொல்லியிருக்காங்க. சூத்திரத்தின் நிலை 4. ஆற்று ஒழுக்கு, அரிமா நோக்கம், தவளை பாய்ந்து, பருந்தின் வீழ்வு, அன்ன சூத்திர நிலை. ஆற்று ஒழுக்கு, அரிமா நோக்கம், தவளை பாய்ந்து, பருந்தின் வீழ்வு, அன்ன சூத்திர நிலை. அதாவது ஃபஸ்ட்டு ஆற்றொழுக்கு அப்படின்னு என்னென்னா தொடர்ந்து செல்லும் ஆற்று நீரின் ஓட்டத்தை போன்று இடையராது எருப்பொருளை பற்றி சில பல நூற்பாக்கள் தொடர்ந்து நிற்றல். இப்போ சில நூற்பாக்களோ இல்லை பல நூற்பாக்களோ ஒரு 2க்கு மேலே அந்த மாதிரி நிறையா நூற்பாக்கள் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆற்றொழுக்கு. எந்த மாதிரின்னு பார்த்தோன்னா ஆற்றில் நீர் எப்படி ஓடுதோ அதே மாதிரி நூற்பாக்கள் தொடர்ச்சியாக வருது அப்படின்னா அதற்கான பேர் தான் ஆற்றொழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது அரிமானோக்குக்கான விளக்கம் பார்த்தோன்னா முன்னும் பின்னும் பார்க்கின்ற சிங்கத்தின் பார்வை போன்று இடை நிற்கும் சூத்திரம் முன்னும் பின்னும் சென்று தழுவுதல் அரிமானோக்கு. ஒரு சிங்கம் இருக்குன்னா தனக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் இல்லையா, அதுதான் முன்னும் பின்னும் பார்க்கின்ற சிங்கத்தோட பார்வை எப்படி இருக்குமோ அதே முன்னாடி ஒரு சூத்திரம் தனக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற நூற்பாக்களோட போய் தழுவுறது தான் அரிமானோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது தவளை பாய்ச்சல். இடைவெளி விட்டு பாயும் தவளையைப் போல ஒரு சூத்திரம் சில சூத்திரங்களை இடையில் விட்டு பின்னுள்ளதோடு பொருந்துதல். இப்போ ஒரு சூத்திரம் இருக்குது, முன்னாடி 2 நூற்பாக்களோ இல்லை பின்னாடி 2 நூற்பாக்களோ விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நூற்பாக்கூட போய் சேர்றது அப்படிங்கிறது தான் தவளை பாய்ச்சல். தவளை ஒரு இடத்துல இருந்து பக்கமாக தாவாது, கொஞ்சம் தூரமாக தான் தாவும். அதே மாதிரி கொஞ்சம் 2 நூற்பாக்களோ இல்லை ஒரு நூற்பாவோ விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட போய் ஒரு நூற்பா சேரும்போது அது தவளை பாய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பருந்து வீழ்ச்சி. இது எல்லாமே சூத்திரத்தோட நிலைகள். ஒன்றை கவர உயரத்திலிருந்து விழுகின்ற பருந்தை போல சூத்திரம் ஒரு காரணம் பற்றி தொலைவில் உள்ள பிரிதொரு சூத்திர பொருளை சென்று பொருந்தல். இப்போ இங்கே
இங்கே இருக்க ஒரு சூத்திரம் வந்து 3ஆவதாக இருக்க ஒரு சூத்திரம் வந்து எடுத்த உடனே 10ஆவதாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது பருந்து வீழ்ச்சி. ஏன்னா ரொம்ப தொலைவில் போகுது. இப்போ 3ஆவதாக இருக்க ஒரு நூற்பா போயிட்டு ஒரு 5ஆவது நூற்பாலையோ 6ஆவது நூற்பாலையோ போணுச்சுன்னா அது தவளை பாய்ச்சல். இதுதான் இந்த நாளுக்கான விளக்கம். என்னென்னு பார்த்தோன்னா ஆற்றலுக்கு, அரிமானோக்கு, தவளை பாய்ச்சல், பருந்து வீழ்ச்சி. இது எல்லாமே சூத்திரத்தோட நிலைகள். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சூத்திரத்தோட வகைகள் பற்றி பார்க்கலாம். சூத்திரத்தோட வகைகள் மொத்தம் 6. அதற்கான நூற்பா பிண்டம், தொகை, வகை, குறியே, செய்கை, கொண்டு இயல், புறநடை, கூற்றன சூத்திரம். இது சூத்திரத்தோட வகைகள். சூத்திரத்தோட நிலைகள் கேட்டாங்கன்னா 4, சூத்திரத்தோட வகைகள் கேட்டாங்கன்னா 6. சூத்திரத்தோட வகைகள் 6 என்னென்னா பிண்டம், தொகை, வகை, குறி, செய்கை, புறநடை. இதில் பிண்டம் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா பல வகை பொருள்களையும் ஒரு சேர தொகுத்து கூறுதல். பல வகை பொருள்களையும் ஒரு சேர தொகுத்து கூறல் தான் வந்து பிண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சாப்பாடு வந்து ஒரு உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிண்டம். ஏன்னா அதில் நிறைய சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பொருள் இல்லை நிறையா பொருளை ஒட்டுக்கா சேர்த்து வைக்கிறது தான் வந்து பிண்டம். தொகை அப்படின்னா என்னென்னா பொருள்களை வேறு வேறாக தொகுத்து கூறுதல். கூறுறதா வந்து தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகை அப்படின்னா தொகுத்ததை வகுத்து கூறுறது. இப்போ எல்லா பொருளையும் ஒட்டுக்கா தொகுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரித்து இதுதான் அப்படி சொல்லி வகுத்து கூறுறது வகை. குறி அப்படின்னா என்னென்னா இஃது இன்னது என கூறல். குறிப்பாக இந்த பொருள் அப்படி சொல்லி குறிப்பாக கூட்டுறது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா பிண்டம் அப்படின்னா பல வகை பொருளையும் ஒட்டுக்கா வைக்கிறது. தொகை அப்படின்னா தொகுத்து சொல்கிறது. வகை அப்படின்னா வகுத்து சொல்கிறது. குறி அப்படிங்கிறது இதுதான் இந்த பொருள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சுட்டி காமிக்கிறது. செய்கை அப்படின்னா புணர்ச்சி போன்றவற்றை செய்வதை கூறுதல். செய்கை அப்படின்னா இப்போ புணர்ச்சி, இது இயல்பு புணர்ச்சி எப்படி வரும் அந்த மாதிரி விளக்கமாக எப்படின்னு சொல்லி சொல்கிறது. புணர்ச்சி போன்றவற்றை செய்வதை கூறுதல். புறநடை அப்படின்னா கூறப்பட்ட இலக்கணங்களுக்கு எல்லாம் புறத்தில் அடையாகி நிற்றல். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உரை. இதுவும் நூலோட இதில் தான் வரும். உரை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இலக்கண நூல்களோட விதிகள் நுட்பமும் திட்பமும் தெரிந்தவை. இலக்கண நூல்களோட விதிகள் இப்போ நம்ம நன்னூல் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு நூற்பாக்களும் பார்த்தோன்னா ஒரு விதிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அது எப்படி இருக்கு? நுட்பமும் திட்பமும் தெரிந்தவை. அவற்றை எல்லாரும் விளங்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது கஷ்டம்தான். இப்போ நன்னூல் நூற்பா ஒன்று படிச்சுட்டு அது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் எல்லாருக்கும் புரிஞ்சாது. ஒரு சிலருக்கு உடனே புரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு புரியாது. அப்போ அதற்கான விளக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா புரியும். அந்த மாதிரி நூற்பாவுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க இல்லையா, அதுதான் உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பண்டைய இலக்கியங்களின் பொருளை உணர்ந்து கொள்வதிலும் தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே நூல்களுக்கு உரை எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது. இப்போ ஒரு நூலில் படித்தா உடனே புரிகிறது ஓகே. இப்போ இலக்கண நூல்கள்லாம் நம்மளுக்கு புரியாதுங்கிறப்ப அதுக்கு உரை எழுதி தராங்க. அதுதான் உரை, நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுக்கறது. இலக்கியங்களை விட இலக்கண நூல்களுக்கே உரை இன்றியமையாததாகிறது. உரை இன்றியமையாததாகிறது. அவ்வுரை இவ்வளவு என வரையறுத்து கூறப்படுவது காண்டிகை உரை. இந்த உரை இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காண்டிகை உரை. விரிவுபட எடுத்துரைப்பது அப்படின்னா விருத்தி உரை. காண்டிகை அப்படின்னா அதுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கும். ஆனால் விருத்தி உரைக்கு அந்த மாதிரி அளவு இல்லாமல் நல்லா புரிகிற அளவுக்கு விரிவாக சொல்கிறது தான் வந்து விருத்தி உரை. காண்டிகை அப்படின்னா இவ்வளவு தான் அப்படின்னு வரையறுத்து சொல்கிறது தான் காண்டிகை உரை. உரைக்கான பொது இலக்கணம் என்னன்னு பார்த்தோன்னா பாடம், கருத்தை, சொல்வகை, சொற்பொருள், தொகுத்துரை, உதாரணம், வினா, விடை, விசேடம், விரிவு, அதிகாரம், துணிவு, பயனோடு, ஆசிரிய வசனம் என்று ஈரேல் உரையே. மொத்தம் 14
உரை இருக்குது. உரையோட பொது இலக்கணத்தில் மொத்தம் 14 சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா பாடம், கருத்து, சொல்வகை, சொற்பொருள், தொகுத்துரை, உதாரணம், வினா, விடை, விசேடம், விரிவு, அதிகாரம், துணிவு, பயன், ஆசிரிய வசனம். அதில் ஃபஸ்ட்டு பாடம் அப்படின்னா என்னென்னா எந்த நூலுக்கு நம்ம உரை எழுத போகிறோமோ அந்த மூல புத்தகத்தை எடுக்கிறது, அதாவது மூல பாடத்தை எடுத்துரைத்தல். இப்போ நன்னூலுக்கு நான் உரை எழுத போகிறேன்னா நன்னூலோட மூல பாடத்தை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பாடம்னா மூல பாடத்தை எடுத்துரைத்தல். கருத்துனா கருத்துரை கூறுதல், ஆனால் நன்னூலை பற்றியான கருத்துக்களை கூறுறது. சொல்வகை அப்படின்னா அந்த சொல்வகை கூறுதல். சொற்பொருள் அப்படின்னா சொல்லுக்கு பொருள் உரைத்தல். ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு மீனிங் தரலைன்னா அதுக்கு பொருள் சொல்கிறது. தொகுத்துரை அப்படின்னா கருத்தை தொகுத்து கூறுதல். உதாரணம் அப்படின்னா மேற்கோள்களை காட்டுதல். உதாரணம் அப்படின்னா இப்போ இந்த நூற்பாக்கு இதை நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அப்படி இப்போ பிண்டம் அப்படின்னா அதுக்கு அரிசி சாப்பாட்டையில் உருட்டி வைக்கிறது ஒரு பிண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உதாரணம் காட்டுறது. வினா அப்படின்னா ஐயங்களை தானே தோற்றுவித்தல். இந்த மாதிரி இருக்குமோ அப்படி இப்போ இதுக்கு இந்த நூற்பாக்கு விளக்கம் இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஐயம் ஏற்படணும். அதுதான் ஐயங்களை தானே தோற்றுவித்தல். அந்த ஐயத்துக்கான விடையை என்ன பண்ணணும், நாமளே தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் விடை. அதற்குரிய விடையை நாம் தான் கூறணும். விசேடம் அப்படின்னா நூல் கூறும் பொருளன்றி இடத்திற்கேற்ற சிறப்பு பொருளை எடுத்துரைத்தல். அந்த நூலில் ஒரு நூற்பா கொடுத்துருக்காங்க, அந்த நூற்பாக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதையே நாம் சொல்லாமல் இன்னும் வேறு மாதிரி நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறது விசேடம். 10வது விரிவு. விரித்து கூற வேண்டிய இடத்து விளக்கமுற கூறுதல். விரிவு விரித்து கூற வேண்டிய இடத்து விளக்கமுற கூறல். 11வது அதிகாரம். சொல்லும் பொருளை அதிகாரத்துடன் பொருத்தமுற காட்டுதல். இப்போ எழுத்ததிகாரம் அப்படின்னா நம்ம சொல்ல வர கருத்து கண்டிப்பாக அந்த எழுத்ததிகாரத்தோட பொருத்தமானதாக தான் இருக்கணும். 12வது துணிவு. ஐயம் ஏற்படும் இடங்களில் இதற்கு இதுவே பொருள் என துணிந்து கூறுதல். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயம் வந்துருச்சு இதுக்கு இருக்குமோ அப்படி சொல்லி, ஆனால் நம்மளுக்கு பயம் வந்த இடத்துல நம்ம இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லணும். பயன் அப்படின்னா இவ்வாறு துணிவுற காட்டுவதால் ஏற்படும் பயன். இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறப்ப அது கண்டிப்பாக ஒரு பயன் இருக்கும். 14வது ஆசிரிய வசனம். உரையிடத்து தொன்னூல் ஆசிரியர்களின் பாடங்களை ஏய்த்து காட்டுதல். இப்போ நம்ம உரை எழுதுகிறோம், நன்னூலுக்கு உரை எழுதுகிறோம். அப்போ நம்ம உரை எழுதுகிற இடத்துல கண்டிப்பாக மூல நூலோட ஆசிரியரோட கருத்துக்களையும் நம்ம அந்த இடத்துல காமிக்கணும். ஆசிரிய வசனம். உரையிடத்து தொன்னூல் ஆசிரியர்களின் பாடங்களை இயைத்து காட்டுதல். இப்போ காண்டிகை உரை விரித்தி உரைக்கான விளக்கம் பார்க்கலாம். காண்டிகை உரையின் இலக்கணம்னு பார்த்தோன்னா கருத்து, பதப்பொருள், காட்டு மூன்றினும் அவற்றோடு வினா விடை ஆக்கலானும் சூத்திரத்து உட்பொருள் தோற்றுவ காண்டிகை. உட்பொருள் தோற்றுவ காண்டிகை. காண்டிகை அப்படின்னா கருத்து இருக்கணும், பொருள் இருக்கணும், எடுத்துக்காட்டு இருக்கணும், அது கூட வினா விடை 5 இருக்கணும். காண்டிகை உரையில் மொத்தம் 5 இருக்கணும். கருத்து, பதப்பொருள், காட்டு மூன்றினும் அவற்றோடு வினா விடை ஆக்கலானும் சூத்திரத்து உட்பொருள் தோற்றுவ காண்டிகை. கருத்து அப்படின்னா என்னென்னா கருத்துரை கூறுதல். பதப்பொருள் அப்படின்னா பொருள், அதற்கான பொருள் கூறுறது. காட்டு அப்படின்னா எடுத்துக்காட்டு சொல்கிறது. இது 3 முக்கியம். அது கூட வினா விடை 2 இருக்கணும். வினா அப்படின்னா வினா எழுப்புதல், விடைனா விடை கூறி விளக்குதல் ஆகிய 2ஐயும் கூட்டி சொல்லுதல். முக்கியமாக கருத்து, பதப்பொருள், எடுத்துக்காட்டு, இது கூட வினா விடை 2 சேர்த்து சொன்னால் மொத்தம் 5 இருக்கும். காண்டிகையோட உறுப்புகளாக 5 இருக்கும். கருத்து, பதப்பொருள், காட்டு, வினா விடை மொத்தம் காண்டிகை 5. 3ஐ சொல்வது முக்காண்டிகை, 5ஐ சொல்வது ஐங்காண்டிகை என அழைக்கப்பெறும். மயிலைநாதர் செய்த உரை முக்காண்டிகை, ஆறுமுக நாவலர் செய்தது ஐங்காண்டிகை உரை. இது ரொம்ப முக்கியம். முக்காண்டிகை செய்தவங்க யாருன்னா மயிலைநாதர், ஐங்காண்டிகை செய்தவங்க யாருன்னா ஆறுமுக நாவலர். முக்காண்டிகை அப்படின்னா கருத்து, பதப்பொருள், எடுத்துக்காட்டு.